மைதா மாவு வந்து ஒரு 1/4 கிலோ மாவு போட்டிருக்கேன். இதில் ஒரு முட்டையை அதில் கலந்துக்கலாம். தேவைக்கேற்ற கல் உப்பு போட்டுடலாம். பொடி உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா கலக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் கலந்துக்கிடலாம். அம்மா இன்னும் கொஞ்சம் கலந்துக்கலாம். இது நல்லா கையிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா பசையணும். பசைஞ்சு நல்ல கடப்பக்கல் இந்த மாதிரி கல்லில் வச்சு தைக்கிறதா இருந்தால் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிடணும். ஒரு 1/2 மணி நேரம் அப்படி ஊற விடணும். நல்லா சாஃப்டாக பசஞ்சிக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா பசஞ்சு எடுத்துக்கிடணும். அடுத்து வந்து கல்லில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுக்கணும். இந்த மாதிரி பசஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு கல்லில் எடுத்து போட்டுடலாம். கல்லில் எடுத்து போட்டு நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பசையணும். கையிலே ஒட்டாத அளவுக்கு வந்துடும். 1/2 மணி நேரம் நல்லா பசையணும். அம்மா பசஞ்சாச்சு பார்த்தீங்களா? நல்லா வந்துடும். கையில் ஒட்டாமல் வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ திரும்பவும் அழுத்தி பிசையணும். மாவு நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு. அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். லேஸ் எண்ணெய் தடவி வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு கூடவே இருக்கலாம். அப்போ தான் நல்லது. நல்ல புரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். அப்படியே இப்போ இந்த மாவை ரவுண்டாக நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ மாவை நல்லா உருட்டி போட்டோம். இப்போ வந்து நாங்கள் வீட்டில் வச்சு மாவை பிசைஞ்சோம். இப்போ எங்கள் ஊர் கிராமத்துக்கு வந்திருக்கோம். கிராமத்தில் வந்து இப்போ புரோட்டா போட போகிறோம். கல்லில் வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கோம். ரொட்டி போட்டுக்கிட்டுருக்கோம். நம்ம தான் தேய்க்க போகிறோம். விறகடுப்பில் வச்சு புரோட்டா போட போகிறோம். விறகு அடுப்பை பற்ற வச்சாச்சு. நம்ம தான் கல்லில் போடணும். லைட்டாக தைக்க சொல்லுதாமா? சப்பாத்தி மாவு எடுத்து நல்ல அகலமாக நல்லா எவ்வளோ தூரம் நம்ம தைக்க நிறைய முடியுமோ கைனாலேயே தைக்கிறேன். ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். புரோட்டா வீடியோ, சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சி இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். இது கைனாலேயே தைக்கிறேன். இதை தேய்ச்சிட்டேன். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிடுவேன். அப்படியே இருக்கட்டும். அடுத்து உள்ளதை ஒன்று போட்டுட்டேன். எண்ணெய் தொட்டு வச்சு எவ்வளோ இழுக்கணுமோ எடுத்துக்கலாம். நல்ல சேலையும் எடுக்கலை. அடுத்து உள்ளதையும் நம்ம போட்டு எடுத்துட்டேன். எல்லா மாவையுமே அப்படி போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வச்சாச்சு. இப்போ லைட்டாக அப்படி தட்டி எடுக்கணும். ரொம்ப நம்ம எவ்வளோ தூரம் பெருசாக சிறுசாக வேணுமோ அந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம். நான் நிதானமான சைஸில் கொண்டு வரேன். அடுத்து ரெண்டாவதையும் ஒன்றும் அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துருவேன். எல்லாத்தையுமே அப்படி தேய்ச்சி எடுத்துடுறேன். ஒன்று ஒன்றா போட்டுருந்தேன். இந்த சைடில் எண்ணெய் எடுத்து சேர்த்து தெரியுமா? எண்ணெய் எடுத்து எண்ணெய் அடுத்தால பிரட்டி போட்டிருக்கோம். மாற்றி போட்டு அது வந்து அடுப்பு தோசைக்கல்லில் வந்து ஓரமாக எண்ணெய் வந்துடுது. அது நடுவில் நிற்காமல் இருக்குது.
அடுத்தாலையும் மாற்றி போட்டாச்சு. மாற்றி பற்றி போட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் ஊற்றினா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். கறியை விடாமல் மாற்றி போட்டுறணும். இந்த மாதிரி கலர் வரவும் எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா வேகட்டும். ஒன்று போல் போட்டிருக்கேன் பாருங்க. ஒரே கல்லில் 5 போட்டிருக்கேன்.